பார்க்க வேண்டும். இத்தனை குணநலன்களையும் அல்லாஹ் எடுத்து சொல்வதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார், அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், தன் மனைவியையும் மகனையும் பாலைவன மணலிலே கொண்டு போய் விட்டுவிட்டு ரப்பிடத்திலே அவர் சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். இறைவா இறைவா லியுகீமுஸ்ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். இறைவா, கொண்டு போய் விட்டு சிரமத்தை விட்டு காப்பாற்று, கஷ்டத்தை விட்டு காப்பாற்று என்று கேட்காமல் இறைவா அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். அடுத்து கேட்கிறார், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா வ மின் துர்ரியத்தி, இறைவா நானும் என் சந்ததிகளும் தொழுகையை நிலைநிறுத்துபவராய் எங்களை மாற்றிவிடு இறைவா. இத்துணை 1000 மக்கள் இந்த திடலிலே குழுமி இருக்கிறார். நம்மில் ஃபஜ்ர் தொழாதவர் கூட இன்றைய தினம் உண்டு. ஆனால் பெருநாளுக்கு புத்தாடை அணிந்து வந்திருக்கிறோம். ஐவேளை தொழுகைகளில் கோட்டை விடுகிறோமே, ஃபஜ்ர் தொழாமல் தூங்குகிறோமே. இப்ராஹிம் நபிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். கட்டுப்படு, படுக்கையிலிருந்து எழுந்து ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்று. வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்தில் கவனமாயிரு. குர்பானி பிராணிகளை அறுக்க காத்திருக்கிறோம். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் அறுக்க காத்திருக்கிறோம். அதை படித்து படுக்க வைத்து கிடத்தப்பட்டு அறுக்கிற பொழுது நம் சிந்தனைக்கு ஆழமாய் வர வேண்டும். இறைவா, உனக்கு கட்டுப்பட்டு இதை நான் செய்கிறேன். ஆடை, மாடை, ஒட்டகத்தை அறுக்கிறேன். சென்ற ஆழமாய் சிந்தித்து பாருங்கள்.